வணக்கம் உண்மையான உறவுகளே. இந்த வீடியோ எதுக்குன்னா, எஸ்பிஓவில் ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் நான் கொடுத்துட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணேன், எஸ்பிஓ கேர் மட்டும்தான் எனக்கு காமிக்குது. இதுக்கு அடுத்தது எனக்கு எந்த வித வாய்ப்புகளும் இல்லையே. நான் என்ன பண்ணுங்கிறது தான் உங்களுடைய கேள்விகளாகவே இருக்குது. கமெண்டர்ஸ்க்கு நிறைய கேள்விகள் இதை பற்றி தான் வருது. அதனால தான் முழு விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உண்மை உறக்கச் சொல் சேனலிலும் கற்றுக்கொள் சேனலிலும் 2 வகையான சேனலில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் இனிமேல் எஸ்பிஓ ரிலேட்டட் எல்லாமே கற்றுக்கொள் சேனலில் தான் பதிவிடப்படும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கற்றுக்கொள் யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையுமே நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எஸ்பிஓ ரிலேட்டடாக இருந்தாலும் யூடியூப் அண்ட் வேறு ரிலேட்டடாக இருந்தாலும் எதையாவது நீங்கள் கற்றுக்கொள்ள நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இதுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய எஸ்பிஓ ஐடி கொடுத்து நீங்கள் உள்ளே போயிருப்பீங்க. ஏற்கனவே சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம், ரீஃபண்ட் டீம், இந்த 3 வகையான டீம் இருந்தது. யாரெல்லாம் ரீஃபண்ட் டீம்னு கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்களோ, நீங்கள் தவறுதலாக பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அந்த ரீஃபண்டு தான் வரும். எந்த வித பயனும் இல்லை. உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய கையில் இல்லை. நான் மெயில் ஐடி இல்லாமல் நான் எப்படி ரீஃபண்ட் வாங்கலான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இது பற்றி விளக்கம் தான் நான் முழுமையாக கொடுக்க போகிறேன். உங்கள் எஸ்பிஐ ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போயிருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு விதமான எஸ்பிஓ கேரை பற்றி எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ், இந்த 2 வகையாக உங்களுக்கு இருக்கும். இனிமேல் உங்களுக்கு எப்படி ஆகும்னா, எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருந்த இடத்துல அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட் ப்ரூஃப், டவுன்லோட் அக்ரிமெண்ட், அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப், இந்த 3 விதமான வாய்ப்புகள் உங்கள் எஸ்பிஓ ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீங்கள் ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணியிருக்கீங்க. அதை இனிமே தான் வெரிஃபை பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரங்கள் உண்டு. இதற்கு முன்னாடி யாரெல்லாம் ரீஃபண்ட் ரெக்வெஸ்ட் இதற்கு முன்னாடி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் இப்போது அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட் ப்ரூஃப், டவுன்லோட் அக்ரிமெண்ட், இந்த மாதிரி வாய்ப்புகளாக வருது. இந்த மாதிரி வாய்ப்புகள் வர நபர்கள் மட்டும்தான் இப்போ ரீஃபண்ட் ப்ராசஸுக்கு எஸ்பிஓ கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்பிஓ உங்களுக்கும் இந்த ரீஃபண்டுங்கிற லாஸ்ட்டாக யாரெல்லாம் எனக்கு ரீஃபண்ட் வேணும்னு நீங்கள் ரீஃபண்ட் டீமை செலக்ட் பண்ணிங்களோ அவங்க எல்லாருமே நோட்டீஸ் போர்டு தகவலுக்காக நீங்கள் காத்திருக்கணும். இந்த தேதியில் நீங்கள் யாரெல்லாம் ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க, நவம்பர் 27 யாரெல்லாம் ரீஃபண்ட் டீமுக்காக நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அவங்களுக்கு அப்லோட், நீங்கள் உங்களுடைய ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலான்னு டவுன்லோட் அக்ரிமெண்ட் ஃபார்ம், டவுன்லோட் அக்ரிமெண்ட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஷோ ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட் ப்ரூஃபில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் அப்லோட் பண்ண 7 நாட்களில் உங்களுக்கு அந்த பணம் வரும். மற்றபடி நீங்கள் வேலை செஞ்ச பணம் அது எப்போ வரும், இந்த மாதிரி தனித்தனி தகவல் நோட்டீஸ் போர்டில் கொடுப்பாங்க. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய கேள்விகளாகவே இருக்கும். ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் நான் கொடுத்துட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணேன்னா இதை தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ யாருக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோ அவங்க அதனுடைய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் நான் கொடுக்க மறந்துட்டேன், இன்னும் எனக்கு வாய்ப்புகள் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு உங்களுடைய கேள்விகள் இருந்தால் உங்களுக்குன்னு இனிமேல் அதுக்குள்ளே வாய்ப்புகளே கிடையாது. நீங்கள் ரீஃபண்ட் தான் கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு வாய்ப்பு மட்டும் இருக்குது. sbotvm@gmail.comக்கு நீங்கள் என்னோட ஐடி ரீஃபண்ட் வேணும், ஸோ எனக்கு இந்த காரணத்தினால வேலை பார்க்க விருப்பம் இல்லைன்னு நீங்கள் மெயில் பண்ணிவிட்டு அந்த ஐடியை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயிலை பார்த்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகும். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸுக்கு என்னென்ன தேதிகளில் உங்களுடைய ஐடி ஸ்டேட்டஸ் எப்படியெல்லாம் இருக்கோ அதுக்கு விதமாக நோட்டீஸ் போர்டில் தகவல் வரும். அந்த நேரம் நீங்கள் அதுக்குள்ளே ரீஃபண்டோட ப்ராசஸை உங்கள் கையில் வாங்கிக்கலாம். இதுதான் ரீஃபண்ட் ரிலேட்டடாக உள்ள எல்லா கேள்விகளுக்குமே பதில்.
நான் ஏற்கனவே ரீஃபண்ட் சூஸ் பண்ணேன், ஆனால் எனக்கு லிமிட் ஆல்ரெடி எக்ஸிட்னு ஒரு எரர் வந்துச்சுன்னா, ஒரு முறை தான் அந்த சேஞ்ச் டீம் எஸ்பிஓ டீமை சேஞ்ச் பண்ணுறதோட வாய்ப்புகள் ஒரு தடவை தான் கிடைக்கும். நீங்கள் ஒரு தடவை தான் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க, 2வது தடவை உங்களால் பயன்படுத்திக்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு அந்த எரர் காமிக்கும். உங்களுக்கு இது போக இன்னும் மேல் தகவல் வேணும்னா, எஸ்பிஓ பற்றி அடிக்கடி இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில்கள் வேணும்னா, கற்றுக்கொள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் நம்ம சேனல் தான், அதுலேயும் நான் தான் பேசுகிறேன்.